உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி வேணுனே நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பழியையும் தாமேல சுமந்துட்டு இருக்காங்க. என்ன இது, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன் மேம். இவங்க எதுவுமே பண்ணல. பிரெக்னன்சிய காரணம் காட்டி டிவோர்ஸ் வாங்கிடுவாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்னால வீட்ல இருக்க முடியல. நான் ஓடி இங்க வந்துட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காகவும் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான் இப்படி செய்யறாங்க. நான் பண்ண தப்புக்காக ப்ளீஸ் இவங்களை தண்டிச்சிடாதீங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு செகண்ட் ஆனா, நீ பிரெக்னன்ட்டா? ஆமா அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். பட் இப்ப நாங்க பிரிஞ்சிட்டோம். இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ண விரும்பல. அண்ட் லக்ஷ்மி அண்ணியும் அந்த நர்ஸும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கௌதம் அவர் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அண்ணி தான் சொன்னாங்க நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க. சோ நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவரு என் பாஸ் கூடவே என்னையும் ஏத்துக்கிட்டாரு. He likes me அண்ணா. ஆனா அண்ணி தான் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட அவர் இத பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அதோட அவங்க என்ன ஏத்துக்காத வரைக்கும் பிரெக்னன்சிய பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா கௌதம் இது வரைக்கும் தன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. அதனாலதான் அண்ணி மௌனமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இவங்க எந்த தப்ப பண்ணல. நான் பண்ண தப்புக்கு இவங்களை தண்டிச்சிடாதீங்க. என்ன அண்ணி, உங்க ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு நான் புது ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணுமா? உங்க கண்ணுல கண்ணீர் வரத பார்த்துட்டு என்னால எப்படி சிரிக்க முடியும் அண்ணி? என்னால அதெல்லாம் முடியாது அண்ணி. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். பட் இந்த மாதிரி இல்ல. உங்க கூடவே வாழணும். உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க ஒண்ணா இருக்கணும் அண்ணா, ப்ளீஸ். நீ என்ன பேசுற ஆனா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது புரியுதா? நான் உண்மையை பேசுறேன். அதோட இந்த உண்மையை நான் முதல்ல உங்ககிட்டயாவது சொல்லிருக்கணும்னா. எனக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் முக்கியமே இல்ல. உங்களோட உறவை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காம நான் இங்க ஓடி வந்துட்டேன். ப்ளீஸ். என்ன, ஒரு நிமிஷம். நீ இன்னும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலையா? ஆனா என்ன நீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படின்னா கௌதம். ஒரு செகண்ட் லட்சுமி, ஒரு செகண்ட் ப்ளீஸ். ஆனா இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ எதுக்காக என்கிட்ட மறைச்ச? அண்ணா, மொத்த ஃபேமிலி கிட்ட இருந்து எதுக்காக இதை மறைச்ச? யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல? உன்னால இங்க லட்சுமி பாவம் தேவையில்லாம அசிங்கப்பட்டா. பரவாயில்ல விடு ரிஷி. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நாம இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். முதல்ல அஹானாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும். ரிஷி கௌதம் ரொம்ப நல்ல பையன், மெச்சூர்டா இருக்கா, எல்லாமே அவனுக்கு புரியுது. அதோட அவன் அஹானாவோட பாஸ்ட ஏத்துக்க தயாரா இருக்கான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.